விடக்கூடாது. இன்றைக்கு நிறைய இடங்கள்ல தௌஹீதை எதிர்க்கிறோம், வஹாபிகளை எதிர்க்கிறோம், ஏகத்துவவாதிகளை எதிர்க்கிறோம் என்ற போர்வையில் அல்லாஹுவை எதிர்த்து கொண்டு வாழுகின்ற அன்பான ஆலிம் என்று சொல்லுகிற அந்த ஆலிம்களையும் அன்பான மக்களையும் அழைத்து சொல்கிறோம். அல்லாஹுடைய தூதர் சொன்னதெல்லாம் இந்த உலகத்தில் கபறுகள் கட்டப்படக்கூடாது, கபறுகளுக்கு நேர்ச்சைகள் செய்யப்படக்கூடாது, கபறுகளுக்கு சீமந்து கற்களை கொண்டு கட்டப்படக்கூடாது, கபறுகள் உயர்த்தப்படக்கூடாது, கபறுகள் வணங்குகின்ற வணக்கஸ்தலங்களாக மாற்றப்படக்கூடாது. இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன கட்டளைகள். எங்களை எதிர்ப்பதற்காக, எங்களை பழி வாங்குவதற்காக உங்களுடைய மறுமையையும் உங்களுடைய நாளை மறுமையுடைய நன்மைகளையும் அழித்துக் கொள்ள கூடாது என்று அன்பான அறைகூவல் அந்த மக்களுக்கு விடுக்க வேண்டிய பொறுப்பும் பிரச்சாரம் செய்ய வேண்டிய பொறுப்பும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. சில நம்முடைய நாட்டில் உள்ள சில கபறுகளை பார்த்தால் மாற்று மத உறவுகள் அந்த கபறுகளுக்கு வந்து நேர்ச்சை செய்கிறார்கள், நார்சா கொடுக்கிறார்கள், காணிக்கை போடுகிறார்கள், எண்ணெய்கள் பூசுகிறார்கள். எங்கட உறவுகளும் அந்த கபறுகளுக்கு போய் வணக்கம் செலுத்துகிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள், நார்சா கொடுக்கிறார்கள். அங்கு போய் கந்தூரி என்று அதை சர்வசாதாரணமாக செய்கிறார்கள். இங்கு உள்ள சிலை வணக்கம் சில நேரங்களில் நிப்பாட்டப்பட்டு சிலையாக வடிக்கப்பட்டு